ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் தேவன் உங்களை பனியை போல கர்த்தர் உங்களை குளிர பண்ண இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் முன்பே வின்டரில் ரொம்ப குளிராக இருக்கிறீங்க, அதுக்கு மேலே ஏசி வேற போட்டு உங்களை இன்னும் குளிருக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. தேவன் உங்களை அனலாய் மாற்ற வேண்டும். வேத வசனங்களை உங்களை அனலாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களே நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக. போன வாரங்கள் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? நீங்கள் ஒருபொழுதும் உதவியற்றவர்கள் அல்ல. வெரி குட், ஓகே. உதவியற்றவர் அல்ல. நீங்கள் எப்படி வாழ்க வேண்டும்? தன்னலமற்றவர், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். தன்னலமற்றவராக இருக்க வேண்டும். பிளேம்லெஸ், குற்றமற்றவராக இருக்க வேண்டும். களங்கமற்றவர்களாக இருக்க. 3 காரியத்தில் இந்த மாதம் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். பிறகு வெளிச்சத்தின் பாதையிலே உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லி, இந்த மாதம் வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே சிறுமைப்பட்டவனை நீர் என்ன பண்ணுறீர்? நிச்சயமாய் ரட்சிப்பீர். சிறுமைப்பட்டவர்களை ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். ஹல்லேலூயா. இப்போ சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்க வேண்டும், மேட்டிமையான கண்களை தாழ்த்த வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தன்னலமற்றவளாக இருக்க வேண்டும், குற்றமற்றவளாக இருக்க வேண்டும், இன்னொன்று கலங்கமற்றவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் 2 காரியம். 1, கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறார் என்றால் உங்களோட வேலை ஸ்தலங்கள், வியாபாரங்கள், பிறகு குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். பிறகு உன்னை ஆண்டவர் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்று வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அழுகையின் கண்ணீரை மாற்றி போடுவார், முறுமுறுப்பின் கண்ணீரை மாற்றி போடுவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனங்களை நாம் தியானிப்போம். அது 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க. Therefore let him who thinks that he stands take heed lest he fall. Hallelujah. நிற்கிறேன்னு சொல்கிறவன் என்ன பண்ணணும்? என்னை போல ஒரு ஆள் இல்லை, நான் தான் பெரிய ஆள், நான் நினச்சா எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்கிறவன் விழுந்து போயிட்டான்னு அர்த்தம். விழுந்து போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்கிறான். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஹல்லேலூயா. நம்முடைய வீண் பெருமை ஒரு நாளும் நம்ம தள்ளிவிடக்கூடாது. எதில் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரோ அதில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல் உள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடும். இப்போ அந்த விழுந்து போனவர்கள் எத்தனை பேர்? 4 வகை கூட்டத்தை குறித்து அங்கே அருமையான பவுல் என்ன பண்ணுறான்? கொரிந்து சபையில் அவன் பேசுகின்றான். 4 காரியங்களை தேவன் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அந்த 4 காரியங்களை என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதில் வாசிக்கும் பொழுது நம்ம வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பாருங்க, இங்க ஆண்டவர் தேவன் பவுலின் மூலமாய் பேசுகிறார். பவுலின் மூலமா என்ன பேசுறாரு? ஒரு அழகான காரியங்களை அவன் பேசுகிறான். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது இப்படி இருக்க, இப்போ நம்ம வாசிய வசனம் இப்படி இருக்க, எவன் நிற்கிறேன் என்று சொல்கிறானோ அவன் விழுந்து போயிடுவான். அதனால் இதிலுமே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெருமை பாராட்டாத இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரியை அவன் எழுதுறான். 1 இப்படி இருக்க ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இல்லையா? மேகம் என்றால் இயேசுவை குறிக்கிறது, அக்னி என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ மேகஸ்தம்புக்கு கீழ் இருந்தார்கள். யாரும் வழி நடத்திட்டு போகிறார்? இயேசு அவர்களை வழி நடத்தி கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இருந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய்
நடந்து வந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ண, செங்கடல் 2 பிளந்து அவர்களை வழி நடத்திட்டு வராருன்னு சொல்லி அந்த பழைய ஹிஸ்ட்ரியை கொரிந்து சபைக்கு கொடுக்குறான். அப்போ முதல்ல நிறைய சபைகளை ஸ்தாபிக்கின்றான். எபேசு பட்டணம், கொரிந்து பட்டணம், பிலடெல்பியா, நிறைய இடங்களில் சபைகளை அவன் ஸ்தாபிக்கின்றான். தெசலோனிக்கா, பிலிப்பு பட்டணம், இப்படி இடங்களில் ஸ்தாபிக்கின்றான். இப்போ ஸ்தாபிக்கும்பொழுது அந்த லெட்டர்ஸ் அவன் எழுதுகிறான். அந்த லெட்டர்ஸ் எழுதும்போது இந்த காரியம் நடந்து வந்தார்கள். பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே அப்படியே பார்க்குறான், மேகத்துக்கு கீழே நடந்து வந்தார்கள். அப்புறம் எழுதுகிறான் பாருங்க, அவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் எப்படி அவன் யோசிக்கிறான் பாருங்க, எவ்வளோ ஹை லெவலில் திங்க் பண்ணுறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சபையை ரட்சிக்க வேண்டும். சபையை எப்போ ஒவ்வொரு ஆளாக 2 பேராகவும் ஞானஸ்தானம் கொடுக்குறான். எபே சபைக்கு போனால், கொரிந்து சபைக்கு போனால், தெசலோனிக்கா, இப்படி சபைகள் அவன் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அவன் கூட இருக்கவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ யோசிக்கிறான், அப்போ 21 பேரும் பாவத்தில் இருந்தாங்க, எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தினாவே பாவம், எகிப்தில் இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் கானானுக்குள் நடத்தி செல்ல வேண்டும் என்றால் எப்படி அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அல்லேலூயா. அப்போ மேகத்துக்கு கீழே இருந்தவங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். அப்போ இந்த குவியலாக இப்படி நிற்குது, குவியலாக நிற்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த மேகமும் சமுத்திரமும் இயேசு அவங்களுக்கு அந்த தண்ணீரின் மூலமாக ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்படி எழுதுறான், பியூட்டிஃபுல்லாக எழுதுறான். 21 லட்சம் பேருக்கும் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டார். ஏன்? அவர்கள் பரம கானானுக்குள் நடத்தி செல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. எதற்கு? அவர் நாம் எல்லாமும் பரம கானானுக்குள் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதாவது அழகாக சமுத்திரம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே போஜனத்தை. உங்கள் வீட்டில் பூரினா எங்கள் வீட்டில் தோசை கிடையாது, உங்கள் வீட்டில் இட்லினா எங்கள் வீட்டில் உப்புமா கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, உப்புமானா உப்புமா தான், பூரினா பூரி தான். அதுமாதிரி ஒரு நாள் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஆமாம், நாளைக்கு என்ன இட்லி வடை கும்பகோணம் கடப்பா அப்படி. அங்கே ஊரில் எங்கள் கடலூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அது கடப்பாடு ஒன்று போடுவாங்க. அது கொஞ்சம் நீங்கள் கேள்விப்பட்டிக்கிற என்னென்னு தெரியாது. இந்த ஊரில் ஆந்திராவில் இருக்க கடப்பா இல்லை, இது குழம்பு, இது சாம்பார் மாதிரி இருக்கும். அது கும்பகோணம் கடப்பா, அது பேர். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க. யார் அதை கடப்பா யாராவது செஞ்சுருக்கீங்களாமா? வெரி குட், 2 பேர்த்துக்கு வரீங்க, வெரி குட். 2 பேர் செஞ்சுருக்காங்க, மற்றவங்களாம் செஞ்சதும் சாப்பிட்டதும் இல்லை. நீங்கள் போய் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே போஜனத்தை புசித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே தான், அதில் மாற்றமே. சபை எல்லாம் ஒரே காரியங்களை புசிக்கிறார்கள். அப்புறம் 3வது காரியம் என்ன சொல்றாங்க, எல்லோரும் ஒரே ஞானபானத்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீங்க வீட்டில் சாப்பிட்டாலும் இங்க ஒரே 5 சர்வீஸும் ஒரே போஜனத்தை புசிக்கிறீர்கள். ஆவிக்குரிய போஜனம். ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை. 2வது, எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி அவர்கள் கூட சென்று கண்மலையாக தண்ணீரை குடித்தார்கள். அப்போ ஆண்டவர் புறப்பட போகும்போது அது 21 லட்சம் பேரும் ஒரே என்ன தண்ணீரை குடிக்க வேண்டுமோ அவர்கள் கொடுத்த தண்ணீரை அவர்கள் குடிக்கிறார்கள். அப்போது அத்தனை பேரும் ஒருமுகமாக இருந்தார்கள், ஏக சிந்தையாக இருந்தார்கள் அப்படின்னு எழுதலாம். பிறகு பாருங்க, அப்படியே எழுதி பார்ப்பார். அதுக்கு பிறகு அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் எல்லாம் ஒன்னா தான் சாப்பிட்றாங்க, எல்லாம் தான் ஒன்னா குடிக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவர் தான் வழி நடத்திட்டாரு, எல்லாரும் அற்புதங்களை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் அல்லேலூயா, அதிகமானவருடைய தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ முக்கியமான காரியம். ஆண்டவருடைய சபைக்கு வர்றது எதுக்கு? ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதற்கு. எப்படி பாஸ்டர் பிரியமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நேரத்துக்கு வரணும், வாத வசனத்தை கேட்கணும், சபையினுடைய ஆராதனைகளில் பங்கு பெற வேண்டும், பிறகு ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்கு எது பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். அவற்றை நீ செய்யும் பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். அதேக பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படம் திட்டத்தின்படம் நம்ம கேட்கப்படலைன்னா வனாந்தரத்தில்
அழிக்கப்படுவோம். அப்போ அவர்கள் இச்சித்தது போல இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரோம். முதல்ல பாயிண்ட், இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் அவர்களை ஏன் அழிஞ்சு போனாங்க? அவர்களுக்கு தேவனுக்கு பிடிக்காததை பிரியமானதை செய்யாம அவர்கள் என்ன பண்றாங்க? தனக்கு பிரியமானதை செய்தால் அழிந்து போட. அதுபோல நாம் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா கொரிந்து சபைக்கு அவன் எழுதுகிறத பார்க்க முடிகிறது. இப்போ பிசாசு என்ன பண்றான்? அப்போ ஆண்டவர் பிசாசு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா? பரலோகம் நரகம் ரெண்டு, எல்லாத்துலேயுமே ரெண்டு, நன்மை தீமை இல்லையா? எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது எது நன்மையோ அதை தேவனுடைய பிள்ளைகள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இவன் அழகாக எழுதும்போது ரொம்ப பிசாசு என்ன பண்ணுறான்? அவர்களை வஞ்சித்து விடுகின்றான். பிசாசு தேவனுக்கு விரோதமாய் அட்வர்சரி சொல்லுவாங்க, எதிரியாக கிரியை செய்கிறான். 5-7 காரியங்கள் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அவங்களை தூண்டுவான். ஒன்று, தேவ சித்தத்தை. அப்போ முதல்ல வசனத்தை படிச்சுடுவோம், அதுக்கப்புறமா வரும் 4 காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். 4 காரியங்கள் என்னன்னு பாருங்கள். 4 காரியங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, டெம்ப்டேஷன் ஆஃப் ஓல்டு சர்பன்ட்ஸ். டெம்ப்டேஷன். அப்போ பழைய நாட்களில், பழைய ஏற்பாட்டில் இருந்த நாட்களில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பழைய வலு சர்ப்பத்தின் சோதனைகள், பழைய வலு சர்ப்பத்தின் சோதிக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை போல வசனத்தை சொல்லி என்ன பண்ணல? ஜெயிக்க முடியவில்லை. அந்த சோதனையில் அவர்கள் விழுந்து விட. ஆனால் அநேக பேர், யோசுவா, காலேப், இப்படி ஒரு சில பேர் தேவனை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கானானை சுதந்திரித்து விடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்? அந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவிக்கு நம்மை மாட்டிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். 2 இன்னைக்கு பார்ப்போம். கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் இமேஜ். அவர்கள் முதல் செய்த காரியம் என்னன்னு செய்யணும்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு சொரூபத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை அவர்கள் முதல்ல செய்து, கார்னல் டிசைர், மாம்ச இச்சைகள் மூலமா நம்ம தவறுகள் எப்படி செய்கிறோம்னா, நம்மளுக்கு இருக்கிற மாம்ச இச்சைகள், நம்முடைய ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். மாம்ச இச்சைக்கு கீழ்ப்படிந்தா பிசாசு நம்மை ஆட்கொண்டு விடுவான், அவனுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். அப்போ கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் சொரூபத்தின் மாம்ச இச்சைகள். 2வது, கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் இம்மொராலிட்டி, வேசித்தனத்தின் ஆவிகள். அப்போ முதல்ல என்ன பண்ணுறான்? உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடறான். முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாவத்தில் விழமாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். அப்போ 2வது இம்மொராலிட்டின்னா என்ன அர்த்தம்? வேசித்தனத்தின் ஆவிகள். நிறைய நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது பிசாசு ஒடுக்கணும் ஒன்று வரும் பாருங்க. அது வந்தோம், அதை உடனே என்ன பண்ணோம்? இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது கண்களுக்குள்ளே போய் நம்முடைய இருதயத்துக்கு போகாமல் கர்த்தர் பாதுகாத்துருவார். இப்போ ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பழத்தை புசியாதுன்னு அர்த்தம், அதை பார்க்காத, தொடாத, பறிக்காத அப்படின்னு. பறிச்சா சாப்பிட்ருவேன். அதுபோல் நமக்கு தேவையில்லாதது, தேவனுக்கு பிடிக்காத நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலக்கி விட வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லித்தார். 2 காரணம், கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் இம்மொராலிட்டி. 3வது காரியம் சொல்கிறார் பாருங்க, கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் கன்டென்ஷன். தேவனிடத்தில் ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவரோடு கூட சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே நீ செஞ்சு சரியில்லை, அது இதில்லை அப்படி சொல்லி ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்குறாரோ அதில் நம்ம சந்தோஷமாய் இருக்க வேண்டும். 4வது, கார்னல் டிசைர்ஸ் ஆஃப் மர்மரிங்கள். தேவனிடத்தில் ஒரு நாளும் முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் முன்பை பார்க்கல கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்காரு சொல்லணும். அல்லேலூயா. முன்பை பார்க்கல கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாய் வைத்திருக்காரு சொல்ல வேண்டும். முறுமுறுப்புகள், இவங்க இந்த 4 காரியங்களை இவர்கள் செய்ததுனால வனாந்தரத்திலே அழிந்து போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 4 காரியங்களை கர்த்தர் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றார்? வேத வசனங்களை சொல்லி அதில் ஜெயித்து விடுகிறார். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்ட தூய தேவா சோதனை
அல்லேலூயா. அப்போது இந்த பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தா 7 விதங்களில் நம்மை சோதிக்கிறான். நம்பர் 1 என்ன பண்ணால், முதல்ல தேவனுடைய சித்தத்தை உங்களிடத்திலிருந்து நிறைவேறாதபடி தடுத்து விடுவான். உங்களை அழைச்ச அழைப்பு, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு அழைப்பு, எனக்கு ஒரு போதக அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஏவாஞ்சலிஸ்ட் அப்போஸ்தலர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பிலிருந்து எடுத்து விட பார்ப்பான். உங்களுக்கு பிலீவர் என்ற ஒரு அழைப்பு இருக்குது, அதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறான், ஆண்டவர் உங்களை அந்த அழைப்பிலிருந்து உங்களை எப்படியாவது நிறுத்திவிட முதல்ல பார்ப்பான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விட மாட்டான். 2வது, வேத வசனங்களை உங்களை கேட்க முடியாதபடி செஞ்சுருவான். வேத வசனம், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், வேத வசனத்தை கேட்க மாட்டீங்க, சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு மற்றதில் குமுதம், ஆனந்த விகடன், கல்கி எல்லாத்தையும் நல்லா படிங்க, தப்பு கிடையாது, நீங்கள் படிங்க, நல்லா படிங்க, கர்த்தருக்கு பணப்பாடம் பண்ணுங்க, நீங்கள் போய் கூட்டங்களை பேசுங்க. அப்போ அவனுக்கு பிள்ளையா நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. சரியா? அப்போ என்ன பண்ண, 2வது, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களை வேத வசனம், வேர்ட் ஆஃப் காடை உங்களை கேட்காம பண்ணிடுவான். 3வது காரியம் என்ன பண்ணுவான்னா, அவன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ரிபல்லிங். அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக கிரியை. எப்படி விரோதம்? தேவனுடைய சபைக்கு வராதபடி, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் என்ன செய்வான், ஆண்டவருடைய திட்டங்களுக்கு உங்களுக்கு விலக்கி விடுவான். தேவனுடைய திட்டங்களுக்கு உனக்கு விலக்கி விடுவான். அப்படின்னா அவனுடைய கன்னிங்னஸ், கிராஃப்டினஸ் சொல்லுவாங்க பிறகு. அப்படின்னா வஞ்சகத்தின் ஆவியை உங்களுக்குள்ளே வச்சுருவான். வஞ்சகத்தின் ஆவியை வச்சுக்கோங்க. நான் போகலாம், என்ன ஆகிட போகுது, எத்தனை பேர் இருக்கு இல்லையா, எதிர் வீட்டுக்காரன் நல்லா இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இல்லையா, பின்னாடி வீட்டுக்காரன் கூட நல்லா இருக்கிறான், இவனுக்கு அப்போ பின்னாடி கூட ஒரு கண் இருக்குது பாரு. அப்போ பின்னாடி வீட்டுக்காரன் நடக்கிறது கூட அவனுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவன் ஆர்கியூ பண்ணுவான், பேசுவான். அப்போ வேத வசனங்களுக்கு அவன் என்ன பண்ண, எதிர்த்து நிற்பான் இல்லையா. கிராஃப்டினஸ், வஞ்சக ஆவியை உங்களுக்கு போட்டுருவான். 4வது என்ன பண்ணுவான், டிஸ்கரேஜ் பண்ணுவான். என்னது நீ உழைச்சாதான்ப்பா அதெல்லாம் நடக்கும், நீ வேலைக்கு போகலன்னா கடவுள் சோறு போட்டுருவாரா, வேலைக்கு போகலாம் கடவுள் சோறு போட்டுவாரா, இல்லை நீ பணம் கொடுக்கலன்னா உனக்கு ஹோட்டலில் சாப்பாடு கொடுத்துருவானா, நீ ஹாஸ்பிட்டலில் நீ போய் படுத்தினா உனக்கு அவரும் அந்த ஃபீஸ் கட்டுவார். இப்படி சொன்ன உடனே உன் மைண்ட் என்ன பண்ணிட்டோம், ஐயோ அப்படின்னு நினைக்கும். நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்கன்னு நினைக்க தோணாது. அங்கே போனாலும் கர்த்தர் என்னை குணமாக்குவார் என்ற விசுவாசத்தை உங்களை எடுத்து போடு. எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 4வது பாயிண்ட் இல்லையா. 4வது பாயிண்ட். 5வது என்ன பண்ணுவான், டிவிஷன்ஸை கொண்டு வருவான். வீடுக்குள்ளே முதல்ல ஆரம்பிப்பான். உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை கொண்டு வருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், பிறகு பிள்ளைகளுக்குள்ள சண்டையை கொண்டு வருவான். 3வது என்ன பண்ணுவான், அந்த குடும்பத்தை பிரிக்க டிவிஷன்ஸ். அப்புறம் சபையில் என்ன கொண்டு அதே ஸ்பிரிட்டு, குடும்பத்தில் சண்டை போட்ட ஸ்பிரிட்டு, நீயா நானா பார்த்தலாம்டா கத்த, அந்த ஸ்பிரிட்டு சர்ச்சிலையும் கிரியை செய்யும். நீங்கள் வீட்டில் சண்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக சர்ச்சில் சண்டை போடுவீங்க. அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், உங்களை விடாது, தோர்த்திக்கிட்டே இருக்கு. நன்மையும் கிருமையும்னு தொடர்ந்தோ, இயேசுக்கிட்ட போனால் நன்மையும் கிருமையும் தெரியும். இவர் அந்த ஸ்பிரிட்டை ஒன்று தொடரும், எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் 5வது ஸ்பிரிட். எது? அது டிவிஷன்ஸை உண்டு பண்ணுற ஸ்பிரிட். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது ஸ்பிரிட்டு, பிரச்சனை பண்ணுற ஸ்பிரிட்டு, அவங்கள பற்றி இவங்களை பற்றி பேசுகிற ஸ்பிரிட், டிவிஷன் ஸ்பிரிட் வரும். 5வது இல்லையா. 6வது டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையின் ஆவி வரும். கீழ்ப்படியாது, எது சொன்னால் நான் கீழ்ப்பட, நான் அப்படி தான் இருப்பேன், அப்படியே முறைச்சி நிற்பான் பார். முறைச்சிக்கிட்டு நிற்பான். அப்பா சொன்னால் கேட்க மாட்டான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டான், டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டான், பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டான். அவர் தான் டீச்சர், அவர் தான் அப்பா அம்மா, அவர் தான் எல்லாம், கடவுளே அவர் தான், கடவுளே அவர் தான். அது போகுது. ஒருத்தர் நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தர் கடவுள்கிட்ட வரம் கேட்டான்லாம். என்ன வரம் கேட்டான், நான் யாதத்தெல்லாம் தொடரணும் அதெல்லாம் பொண்ணா மாறணும். கடவுள் எடுத்துக்கோ பக்தான்னாரான். உடனே கடவுளை தோற்றின்னு போகிறான். அன்னைக்கு போன கடவுள் தான் இன்றைக்கி வரவே இல்லை. அன்னையில அவன் கடவுளே பார்க்கல பாரு. அவன் ஓடின கடவுள் தான் இன்னும் வரலும் தோர்த்திக்கிட்டு இருக்கிறான். எங்கே தெரியாமல் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவனை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி. அல்லேலூயா. அப்போ 6வது காரியம் டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன இருக்கும், கீழ்ப்படியாமையின் ஆவி கிரியை செய்யும். 7வது காரியம் தேவனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு, கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் ஆகிடும். உனக்கும் தேவனுக்கும். நீ ஜெபிச்சா உனக்கு பதில் தருகிற தேவன்,
நீ வேணா உன்னோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். கவுன்சிலிங் ஸ்பிரிட்டு எல்லாமே. நீ ஒன்று அப்படியே லோன்லியாக போயிடுவ, நீ யாருக்கும் உதவியற்றவனா போயிடுவ. உனக்கு யாரும் உதவி செய்ய ராத்திரில் திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது ஒன்று நடந்து அந்த டைமில் யாரும் உனக்கு உதவி செய்ய. ஆனால் கர்த்தர்கிட்ட நோக்கி முறையிடும் போது நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ 7 காரியங்கள் அங்கே அந்த சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ என்ன பண்ணுறான், ஏவாள்கிட்ட போயிட்டு அவன் என்ன செய்கிறான், நீ அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, எல்லாம் இந்த 7 ஆவி அவன்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்படியாத அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொன்னதெல்லாம் பொய், நீ இந்த பழத்தை பறிச்சினா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறுவாய். அப்போ அந்த கிராஃப்டினஸ், அந்த வஞ்சக ஆவி கிரியை செய்யும். அந்த வஞ்சகம் கிரியை செஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், அவன் இந்த தேவனுக்கு விரோதமாய் சென்று விடுகின்றான். டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட் வந்துடுது, கீழ்ப்படியாமல் ஆவி வந்துடுது. அவன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்படுகின்றான். உடனே அடுத்து என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ என்ன நான் எல்லா மிருகங்களையும் நான் உருவாக்கினேன், எல்லாத்துக்கும் கால் இருக்குது, அந்த இந்த கரப்பாம்பூச்சிக்கு கூட கால் இருக்குது, உன்னால் எண்ண முடியாத கால், ஆனால் உன் வயிற்றால தான் நீ நகருவ. அதுக்கு முன்னாடி அதுக்கு கால் இருந்தது பாம்புக்கு. என்னைக்கு தேவன் சபிச்சாரோ அன்னைக்கு அந்த கால் போயிடுச்சு. அந்த கால் தான் மரத்து மேலே ஏறிச்சு. இப்போ அந்த கால் கிட்ட மரத்து மேலே ஏற முடியாத அளவுக்கு கால் மண்ணை. பிறகு சொல்கிறாரு, உன்னுடைய சாகாரம் என்ன, மண்ணை தின்னுவாய். இவ்வளோ பெரிய சாபத்தை தேவன் நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படின 7 காரியத்தை நீங்கள் ஒழுங்காக கீழ்ப்படினா நீங்கள் வயிற்றால நவர போகிறீங்க. பார்த்துங்க. அப்போ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7 காரியங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அந்த காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஹீப்ரூவில் வந்து சாத்தான் இல்லைன்னா வலு சர்ப்பம் என்ற வார்த்தைக்கு என்ன நாக்காஷ், NACHASH NA.CHASH நாக்காஷ். நாக்காஷ்னா என்ன அர்த்தம், நாகம் இல்லைன்னா வலு சர்ப்பம், டிராகன் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்தில் பார்த்தீங்களா, இவன் 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்தோடனே அந்த அந்த எஜிப்சியன் கிங்குடைய அந்த இதில் என்ன கிரீடத்தில் அப்படியே இந்த சிம்பிள் பார்த்துக்க கடைசி முடிஞ்ச போடுமா அந்த சிம்பிள், அந்த இது ஃபேரோவுடைய சிம்பிள், ஃபேரோவை போட்டினா அதில் இருக்கும். அப்படியே அந்த இதில் அப்படியே அந்த வலு சர்ப்பத்தின் சிம்பிள் அங்கே இருக்கும் பாருங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு. யாரை விடுதலை ஆக்கணும்னு, இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, முட்செடியில் தேவன் தரிசனம் ஆகிறாரு. பிறகு அவன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அவன் கையில் இருக்கிறத வச்சு ஆண்டவர் செய்கிறப்ப அவன் கோல் ஆடு மேய்க்கிறதுக்காக கோல் வச்சுருக்கிறான். நீ படிக்கலைன்னா நீ மாடு தான் மேய்ப்பன்னு சொல்ல பாருங்க. அதனால் இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் சரியாக படித்து இப்போ ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்குறோம். சரி கவனிங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கையில் கோல் இருக்குன்னு அவனு, அம்மா ஆண்டவரே என் கையில் கோல் இருக்கு ஆண்டவரே, அது கீழே போடு அப்படின்னு சொல்கிறாரு. கீழே போடுறான். உடனே அந்த கோல் என்ன பண்ணுது, அந்த கோல் சர்ப்பமாய் மாறி விடுகிறது. அப்போது அவனுக்கு தெரியல, ஏன் ஆண்டவர் கையில் இருக்க கோலை பார்த்தீங்களா அழகாக வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா. சரி, இதை பற்றி நிறைய ஸ்டோரி இப்போ நம்ம சொல்ல போகிறேன். சரி இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய காரியங்கள் சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அப்போது என்ன பண்ணுறா, கோவலம் மாறுது. ஏன் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, எகிப்து தேசத்தில் அவர்கள் இந்த பாம்பை தெய்வமாய் கும்பிடுகிறார்கள். கும்பிடும் அந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் எல்லாமே அதை வணங்கிட்டு தான் தன்னுடைய காரியங்களை செய்கிறாங்க. அதனால் அற்புதங்களை செய்கிறாங்க. அங்கே போன உடனே மோசே என்ன பண்ணுறான், ஒரு கோலை கீழே போடுறான், அது பாம்பாக மாறிடுது. உடனே இருக்கிறவன் அத்தனை பேர் என்ன பண்ணுறான், ஆளுக்கு ஒரு கோலை போடுறான், அது எல்லாமே பாம்பாக மாறி போகுது. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தியா, நீ ஒரு பாம்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு ஒரு கடவுள் தான், எங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்கள். அதை எதை குறிக்கிறது, ஒரு கோல் ஒரு பாம்பு தேவனை, ஒரே ஒரு தேவனை குறிக்கிறது. பல பாம்புகள் பல தெய்வங்களை இவங்களை ஆராதிக்கிறத, பூனையை கும்பிட்றான், மீனை கும்பிட்றான், எல்லாத்தையும் மூட்டைப்பூச்சிலேருந்து ஒன்றுமே ஓடுறது இல்லை, எல்லாத்தையும் அவன் கும்பிட்றான். ஏதாவது டக்குன்னு போட்டுக்குவான், கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு, அது கடிக்கும் ஆனால் கும்பிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அது அப்போது என்ன பண்ணுறான், ஆனால் நடந்த காரியம் என்ன, அந்த பல பாம்புகளை இந்த மோசேயுடைய கோல் விழுங்கி போட்டு விடுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ 1000 பேர் இருந்தாலும் கூட நான் சர்வை வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி இல்லை உம்மை ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை துதிக்க, பக்தி இல்லை நான் ஆராதிக்க, யுக்தி இல்லை உம்மை துதிக்க, சத்திய ஆவி வல்லமையா, சத்திய ஆவி வல்லமையா, சக்தியை தாரும் உத்தமராய் உம்மை துதிக்க. சத்திய ஆவி வல்லமையா, சத்திய ஆவி வல்லமையா, சக்தியை தாரும் உத்தமராய் உம்மை துதிக்க. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருமுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாம்புடைய செகண்ட் கேரக்டர் அப்படி என்னன்னா, அது தோலை உரிக்கும் பாருங்க. நம்ம தோல் இல்லை, அது தோலை உரிக்கும். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, புது நியூ பாடி கிடைக்குது, அந்த ரிசரக்ஷன் பவர் இல்லையா. நான் செத்தாலும் கூட இந்த பாம்பை கும்பிட்டேன்னா நான் உயிரோடு கூட இருப்பேன்னு எகிப்தர்கள் அதிகமாய் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். மூணாவது காரியம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பாம்பு வந்து தன்னுடைய வாளை கடிக்குமா. அந்த ஸ்னேக் பைட்ஸ் இஸ் டெயில் சொல்லுவாங்க. பாம்பு வாளை கடிக்கும். இந்த பாம்பு வந்து யாராவது கடிச்சிச்சுன்னா ஆள் செத்து போயிடுவான். நம்பிக்கை இல்லை பாஸ்டர் சொல்லுங்களா? ஒரு போயிட்டு இல்லை நீங்கள் பார்க்குறது பார்த்தா அதெல்லாம் இல்லை பாஸ்டர், போய்ட்டு பாம்புக்கிட்ட போய் கையை காமிங்க, கொத்துது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு பார்க்கலாம், செக் பண்ணி ஒரு தடவை பாருங்களேன். ஒரு டைமையாவது போயிட்டு நல்ல பாம்பை பார்த்து, நல்ல கோபுரா பெருசாக பார்த்து கையை பற்றி பாருங்கள், இப்போ உயிரோடு இருக்க பாருங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிடிக்காதவங்கள தான் தீயர்களை அது கொத்துகிறது, அதனால் அவர்கள் மரித்து போகிறார்கள். தீயவர்களை கடவுள் எப்படி அழிக்கிறார்களோ அது போல இந்த நாங்கள் வழிபடுகிற இது வந்து தீயவர்களை அழித்து விடுகிறது. ஆனால் அதே கடிக்கும் பொழுது அது மரிப்பதில்லை இல்லையா, அதோடைய விஷம் அதுக்கு போவதில்லை. அதனால இதுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். எத்தனாவது பாயிண்ட் அது? மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பார்வோன் தன்னுடைய வந்து அந்த இதில் வந்து அதை வைத்திருக்கிறான் இல்லையா, வந்து கிரீடத்தில் அதை வைத்திருக்கிறான். அது எதை குறிக்கிறதுன்னா, அந்த வல்லமை உள்ளவன் பரிசுத்தன், சர்வனிட்டி. அவன் வந்து சர்வனிட்டி. பிறகு ரெண்டு காரியங்கள் அங்கே அவன் காமிக்கிறான். என்னென்னா, சிம்பிள் ஆஃப் சர்வைவல், உயிரோடு கூட இருப்பேன், எத்தனை வருஷம்னாலும் அநேக நாட்கள் நான் உயிரோடு கூட இருப்பேன். பிறகு வந்து நான் தான் மகிமை உள்ளவன். அல்ல சர்வனிட்டினா அவன் ரொம்ப ரொம்ப வந்து வந்து என்ன பரிசுத்தம் உள்ளவன் ஏதாவது சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் அப்படின்னா அஞ்சாவது காரியம் என்ன, 4 சொன்னால் அஞ்சாவது இல்லை, 5வது காரியம் என்ன சொன்னா, அந்த அவனுடைய தலையில் அது வச்சிருக்கிறதுனால அவன் என்ன பண்ணான், அந்த பாம்பை அவன் தலையில் வச்சுக்கிறதுனால அது எதை குறிது? டயட்டி. அப்படின்னா நான் தான் இந்த இது எகிப்தினுடைய தெய்வம். எல்லா ராஜாக்களும் அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்க, தங்களை தெய்வங்களாக. நேபுகாத்நேச்சர் சொல்ல பாரு, என்னை வணங்காதவனே எவனோ அவனை எரிகிற அக்னி சூழலே தூக்கி போடப்படுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜாவை வணங்க வேண்டும். அவர்கள் தெய்வங்களாய் அவர்கள் கருதப்படுகிறார்கள். சிம்பிளைசஸ் இல்லையா, டயட்டி. அவர்கள் தெய்வங்களாய் எத்தனை காரியம் சொன்ன? 5 காரியங்களை தேவன் அவர்களுக்கு பாரு. 6வது காரியம் என்ன பண்ணான்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இஜிப்சியன்ஸ் செய்கிறதெல்லாம் பார்த்து கிரேக்கர்கள், அலெக்சாண்டர் தி கிரேக்கர்கள் இல்லையா, ரோமன்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அப்படி இருக்கும் பார்த்து, அப்போது அதை நோக்கி பார்த்தவர்கள் பழைப்பார்களுக்கு பார்த்தீங்களா, அப்போது இது என்ன பண்ணாங்க, இது வந்து குணமாக்கும் பார்த்தீங்களா, டாக்டர் சிம்பிள் பார்த்தீங்களா. அந்த நாட்களில் கிரீக்ஸு பிறகு என்ன பண்ணுது, இவர்களெல்லாம் வந்து உருவாக்குனது. அலெக்சாண்டர் தி கிரேட் ஆல் அவுட்டு, அவரே போயிட்டார். அப்போது இது உருவாக்கி அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரலையும் இந்த சிம்பிளை தான்
அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இத்தனை காரியங்கள் அதிலிருந்து இருக்கிறத தேவன் நமக்கு காண்பிக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு என்று வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வலு சர்ப்பம் ஆவிகள் கடவுள் ஒரு நாள் என்ன பண்றார், அதை கீழே தள்ளி விடுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல எங்க இருந்தான், மேலே இருந்தான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கீழே தள்ளினாரு. அதுக்கப்புறம் கீழே தள்ள எங்கே போவான், பாதாளத்துக்கு போவான். கடைசியில் அதுக்கப்புறம் சீல் பண்ணிடுறாரு, அவரை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறாரு. அதுதான் நீங்கள் ரெவல்யூஷன் சாப்டர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வருகை வரையிலும் பிசாசு உங்களை சுத்திக்கிட்டே தான் இருப்பான். பிசாசை நீங்கள் ஒன்றுமே பாதாளத்துக்கு போ பிசாசு அப்படின்னு நீங்கள் போனாலும் சும்மா நான் ஆண்டோட வருகை வரல, நான் எங்கே போகிறது, உன்னை சுற்றி தான் இருப்பேன், உன் வீட்டில் தான் இருக்கிறேன், உன் மேலே தான் உட்காந்து பறனையில் தான் படுத்துட்டு கிடக்கிறேன் அப்படி கட்டில் கடியெலாம் இருக்கும், இது கூட உனக்கு தெரில அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவான். அதனால் பிசாசு போயிட்டான்னு நினச்சிக்காதீங்க, பிசாசு இருப்பான். ஆனால் எதிர்த்து நிற்க வேண்டும். சொல்லுங்கள், எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் அடுத்து மோசம் போது பிசாசின் வலு சத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பாக வலு சர்ப்பம். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு பிறகுதான் அது நடக்கும். அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். அது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாரும் போயிடுறாங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டு ஆண்டவர் அவனை தள்ளுறாரு. உங்க மேல யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டணும், அது வலு சர்ப்பத்தின் ஆவி, அதையும் கர்த்தர் கீழே தள்ளி விடுகிறார். அதனால உங்களுக்கு எதிரியை குறிச்சோ நீங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி ஜெயிக்க வேண்டும், அப்பா ரெமடி சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம் எப்படி அவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மரணம் நேரிடுகிறதா, மரணமே நேரிடுகிறதா இருந்தா, மரணம் உனக்கு சாகர நிலைமையா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய மரணம் உங்க தலையில கன்னு வச்சா கூட ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மரணமே நேர்கிறதா இருக்கும், அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவர்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்வது மாத்திரமல்ல, வேத வசனங்கள் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் நான் சொன்ன முதல் பாயிண்ட் பற்றி 2வது பாயிண்ட். அப்போ அந்த வேத வசனங்களை சொல்லி அவற்றை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் பாருங்க, கார்னல் டிசையர்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. சீக்கிரமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்க்கும்பொழுது மோசே என்ன பண்றான், நான் நேராக மேலே போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாள் உண்ணாமலும் புசியாமல் இருந்து 10 கற்பனைகளை கொண்டு வரான். இஸ்ரவேல் புத்திரர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் 10 கற்பனையில் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்தவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு விரோதமாய் இன்னும் ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை வணங்க வேண்டிய பிள்ளைகள் வேறே காரியத்தை வணங்கும் பொழுது தேவனுக்கு கோபம் பற்றி எறிகிறது. பிறகு என்ன சொல்றாரு, நான் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கும் பொழுது தேவனிடத்தில் மறுபடியும் போயிட்டு ஆண்டவர் பிரார்த்தனை செய்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை எங்களுடைய ஜனங்களை மன்னித்துடுங்க ஆண்டவரே, இவ்வளோ 430 வருஷங்கள் அடிமையாக இருந்தாங்களா ஆண்டவரே, அவங்களை நீர் கொண்டு வந்தீரே, நீர் இவளை மன்னித்து விடுன்னு சொல்லும் பொழுது தேவன் மறுபடியும் மனஸ்தாபப்படுகிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவருடைய திட்டங்கள் தயவுகள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம கதிரை இன்னைக்கு பார்த்த கிளிப்பிங்ஸ் என்ன பார்த்தீங்க, உபவாச ஜெபத்தை குறித்து பார்த்தீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக செஞ்சுருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கதறி அழுதா தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பார்க்கும்போது இந்த அருமையான தாவீது ஒரு பாவம் செஞ்சிடறான் இல்லையா, பேத்ஷேபா கூட பாவம் செஞ்சிடறான். அப்போ தேவனுடைய அந்த குழந்தைய அவர் அடிச்சிடுறாரு, அந்த குழந்தை மறிச்சு போகுது. அவன் தேவனுடைய சமூகத்தில் கதறி அழறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்கிறான். தேவன் அவனை மன்னிச்சு தன்னோடு கூட
சேர்த்து கொள்கிறத பார்க்கணும். அதனால்தான் எழுதும்போது யாக்கோபு 5:16 எழுதுறான் பாருங்க, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு confess your trespasses இல்லையா to one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, நீங்க சொஸ்தம் அடையும்படிக்கு. அப்போ நம்ம சில சமயத்தில் என்ன பண்ணோம், ஆண்டவர் நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க மட்டும் ஜெபிக்கிறதில்ல, ஆண்டவோட சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே போயிட்டா மற்றவங்ககிட்ட உங்களுக்கு நல்ல ப்ரேயர் பார்ட்னர் வச்சுக்கணும். உங்கள் சர்ச்சில், நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வச்சு, சிஸ்டர் இந்த காரியம் இது மாதிரி நடந்து போச்சு எங்கள் குடும்பத்தில், இதற்காக ஜெபிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி 2 பேரும் என்ன பண்ணோம், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கணும். இவங்களை எப்படியாவது சர்ச்சுக்கு விடாமல் பண்ணிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடாது. இதுமாதிரி இவங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கூடாது. உங்கள் பிரச்சனைகளுக்காக அவன்கிட்ட சொல்லி ஜெபி. ஒரு அறிக்கையிட்டு பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன், சொஸ்தம் அடைய வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண வேண்டும், அறிக்கையிட்டு சொல்லி ஜெபிக்கணுமா. என்ன தப்பு செய்யும் சொல்லி அறிக்கையிட்டு ஒருவருக்கார ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. fervent prayer, the effective fervent prayer of righteous man avails much. ஆண்டவர் தேவன் உங்களை விடுதலையாக்கி விடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. 2வது காரியத்துக்கு நம்ம போவோம் குயிக்கா, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். carnal desires of immorality, வேசித்தனத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்கிறாங்க, கொரிந்து சபையில் எழுதும்பொழுது என்ன எழுதுறான், ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவர் அவன் சொல்கிறான். என்ன எழுதுறான், 2வது காரியம், முன்னால என்ன பண்ணுறாங்க, அவர் தேவனுக்கு விரோதமான சொரூபத்தை உண்டாக்குறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க, மாம்ச இச்சையில் விழுந்து விடுகிறார்கள். மிக முக்கியமான காரியம் இல்லையா. நம்ம ஒவ்வொரு கணவன் என்ன பண்ண வேண்டும், மனைவிக்காக ஜெபிக்கணும். மேரேஜ் ஆன பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரே என்னுடைய புருஷன் ஆண்டவரே எந்த பாவத்திலும் விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. அதே போல் அந்த புருஷனும் என்ன பண்ணும், மனைவிக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே என் புருஷனும் எங்கேயும் அந்த பராக் பார்த்துட்டு போகக்கூடாது சாமி, அவங்கள கவனிச்சிங்க சாமி, பாதுகாத்துக்க சாமி, அப்படி இப்படின்னு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். அது பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து யாருக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே என் பிள்ளைகள் கெட்ட வழியில் போயிடக்கூடாது கர்த்தாவே, அது சண்டே கிளாஸுக்கு வரணும், யூத் மீட்டிங்க்கு வரணும், பிறகு சபைக்கு ஒழுங்காக வரணும், ஒவ்வொரு வாரமும் வர்றதை என் கண்ணு பார்க்கணும் சாமி. நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க. நிச்சயமாக கர்த்தர் வரவில்லை ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னுடைய குடும்பத்தை மாற்றேன், தேவனால் கூடும். என்னுடைய பிள்ளைகளை மாற்றேன், தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க தேவன் ஒரு நாள் விடுதலை ஆக்குவார். நம்மையே ஆண்டவர் தேவனும் பெரிய காரியத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் உண்டு பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதலை நீ காண்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 10:8 வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். பாருங்க, ஒரே நாள்ல 23,000 பேர் வேசித்தனம் பண்ணிடுறான் ஒரு நாளில். பாருங்க, பயங்கரமான காரியம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் 430 வருஷம் கொண்டு வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு செங்கடலை பழந்து எல்லாத்தையும் பழந்து எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை இவங்க எங்கே நோக்கி வராங்க, கானானுக்குள் போக வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் போக வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் விழாவன்னு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க சாமி அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இம்மொராலிட்டி அப்படின்னா வேசித்தனத்தை, சின் அகேன்ஸ்ட் யுவர் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த நமக்கு கொடுத்த இந்த சரீரம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ஆலயம். ஒரு 10 தடவை சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம் ஆண்டவர், நீ இதில் தங்கியிருக்கிறீர் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லா பாவங்களிலும் கர்த்தர் விழிச்சிருவார். இந்த கண்கள் நிச்சயம் இதெல்லாம் உங்களுக்கு வராவண்ணும் தேவன் பாதுகாத்துக்குவார். முன்னாடி சொன்ன மாதிரி நிற்கிறேன் என்று சொல்கிறோம் விழாதபடி. இத்தனை நாள் வந்துட்டீங்க, இத்தனை நாள் வந்துட்டு இனிமேல் எனக்கு ஒன்றும் நடக்காது நினைக்கக்கூடாது. எப்பவும் இது நடக்கும். அன்னைக்கு அடித்த புயல் இன்றைக்கும் அடிக்குது பாரு, அன்னைக்கு வந்த வியாதி இன்றைக்கும் வருது பாருங்க இல்லையா.
அன்னைக்கு வந்து வியாதி நோய் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சாகிற வரலையும் கண்ணு மூடுற வரலையும் அண்ணன் உத்தமனாய் ரைச்சுவஸாய் என்ன மாற்றம் சாமி ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி அழகாக சொல்லித்தராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா நம்பர்ஸ் சாப்டரில் என்னாமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 1 to 9 வசனங்களை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. 1-2 வசனம் வாசிச்சு நம்ம முடிப்போம். பாருங்களேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்க, போற வழியில போறானுங்க, திடீர்னு பார்க்குறானுங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவளோடு கூட தவறுகளாய் நடந்து கொள்கிறார்கள். நம்ம மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சரி, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி முதல்ல வேசித்தனம் பண்ணுறான். வேசித்தனம் குடும்பத்தில் ஒன்றிடுறான். உடனே என்ன பண்ணுறான், அவரு எல்லாம் வந்து பண்டம் மாற்ற மாதிரி அவருக்கு எல்லாம் ஜாலியாகிடுறானுங்க. ஆகிட்டு என்ன பண்ணுறானுங்க, அவர்கள் கொடுக்குற சாப்பாட்டை முதல்ல சாப்பிட்றாங்க. அவர்களுக்கு அந்த சாப்பாடு சாதாரணம் கொடுக்கல, அவர்களுக்கு படைச்ச அந்த காரியங்களை இவர்கள் சாப்பிட்றார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. தேவர்கள்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். உடனே இவங்க போயிடுறாங்க. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அப்போ வெறும் போனாங்க, தவறுகள் செய்கிறாங்க, பிறகு சாப்பிட்றாங்க, பிறகு பணிந்து கொள்கிறார்கள். இப்போ 3 காரியங்கள் தேவனை மிகவும் சஞ்சலப்படுத்துகிறது. உடனே ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிக்கிறது. 23,000 பேரை வாதையினால ஆண்டவர் சோதித்து விடுறார். அதில் ஒரு ஆள் பினகாசுன்ற ஒரு அவன் என்ன பண்ணுறான், அந்த போயிட்டு தன்னுடைய கையில் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பாவம் செய்கிற பேரை அப்படியே குத்தி போட்டுறான். அந்த வாதை நின்று போகிறது. ஹல்லேலூயா. அப்படி தான் பாஸ்டர் நானும் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏதாவது குத்தி போட்டுறாதீங்க யாரையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ ஒரு நிமிஷத்தில் தேவ காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இந்த ஆவிகள் ஃபார்னிகேஷன் சொல்லுவாங்க, ஆபாச படங்களை பார்க்கறது, ஆபாச மூவிங்களை பார்க்கறது, வீடியோஸை பார்க்கறது, அந்த ஸ்பிரிட்டு உள்ளே போய்டும். திரும்ப அது ஆக்ரிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணோம், முதல்ல நம்ம தள்ளி தூக்கி போட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். எத்தனை பேர் மாட்டுறாங்க பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மோசமாக இருக்குது. அதனால் அதற்காக நம்ம ஜெபிக்கிறது மாதிரி குடும்பத்தில் அந்த ஆவியை உடைச்சிங்கன்னா சபையில் அந்த ஆவி கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் அந்த ஆவியை நீங்கள் உடைச்சிங்கன்னா சபையில் இருக்கிற குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் போ. கணவனுக்கு இருக்கிறது, மனைவிக்கு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிற ஆவியில் போன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், சபையில் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. சபை பரிசுத்தமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரமும் தேவ தயவும் நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை மறந்து போகாது. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வந்து அருமையாக ஒரு வசனத்தை வாசிக்க டைம் இல்லாதனால ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு all things are lawful for me. அவன் சொல்றான் பாரு, பவுல் சொல்லும்போது சொல்றான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். நான் நினைச்சா என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் நினைச்சா என்னால் அனுபவிக்க முடியும். ஆனா சொல்றான், ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எனக்கு தகுதியா இருக்குமா? நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், அது எனக்கு தகுதியா இருக்குமா? நான் ஒரு பிலீவரா இருக்கேன், இயேசுவின் பிள்ளையா இருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டிருக்கேன். நீ செய்யலாம்ப்பா, நான் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவன். அதனால நான் எனக்கு அது தகுதியாக இருக்காது, எல்லாம் நாட் ஹெல்ப்ஃபுல்ன்றான், எனக்கு உதவி செய்யாதது, ஒன்றும் வேஸ்ட்டுங்க அதை செஞ்சா அப்படின்னு சொல்கிறான். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான். அதுக்கு ஒன்று சொல்கிறான் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் இத்தனை பேர் கெடுக்கிறானுங்கள்ல, வாடா கொஞ்சோண்டு ஒரே படுறா, நான் ரவுண்டாக விட்றான் பாடுறா, புஃப்னு விட்டா ரவுண்டாக போதுற படுறா, நீ விட்டு பாரு, உனக்கு வராத அப்படின்வான். எனக்கு வராதா, நான் கொண்டு விடுவேன்வான். அதில் ஆரம்பிச்சது கடைசியில் போயிட்டு தப்பாக முடிச்சோம். ஒன்று சின்ன காரியங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் ஹேண்டில் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த இது காரை எடுக்கும்பொழுது நான் சீல்ட்டு பெல்ட் போனேன், கிங் டிங் 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 சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது அது மாதிரி யாரும் ஒருத்தன் குத்திக்கினே இருக்கணும். நம்மளை அந்த காரு அந்த சீட்டு பெல்ட்டு போடணும்னா, பிரேக்கை நம்ம தூக்கிட்டோம்னா அந்த கார் இப்பெல்லாம் சவுண்டு கொடுக்குது பாருங்கள். முன்னெல்லாம் அதே பிரேக்கோட ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம் இல்லை,
அந்த சீட்டு பெல்ட் போடாமல் போடும். இப்போ அந்த அதுக்குன்னு எல்லாம் சவுண்டு என்னென்ன தப்பு பண்ணும் போட்டு கார் வந்து நம்ம அலாம் பண்ணுது, கரெக்டாக சொல்லுது நீ தப்பு பண்ணுற, கிங் 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 கிங். ஒருத்தர் ஒரு சொல்கிறார், ஒரு ஆள் அது அப்படி தான் கத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் பார்த்து. நமக்கு அதுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். டப்புன்னு ஒன்று சீட்டு பெல்ட் போடு, இல்லை ப்ளக்காவது போடு. இப்போ புது ப்ளக் வேறு கண்டுபிடிச்சிருக்கான், அதையாவது போடு. ஏதோ நிறுத்துறா வழியை பார்த்தா அது அப்படி தான் கற்று நீ போயிட்டே இரு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் அப்படியே போயிட வேண்டியதுதான். அப்போது எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றும் எனக்கு அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. I will not be brought under the power of any. அதுக்கு அடிமையாக மாற மாட்டேன். அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் காரியம், பிறகு உன்னை அடிமையாக்கிவிடும். அது இல்லை நான் வாழவே முடியாதுன்னு ஆகிடும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. இப்போ 2 காரியத்தை நம்ம இன்றைக்கி ரொம்ப கவனித்தோம். ஒன்று என்ன பண்ணோம், நம்முடைய அவனுடைய அந்த கொலுசியர் 3:3 அதை குறித்து போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? மாம்சத்தின் இச்சைகள் யாவன எல்லாத்தையும் போடப்பட்டிருக்குது. இல்லை மாம்சத்தின் யாவங்களை பாருங்கள். ஏனென்றால் மரித்தவங்க உங்களுக்கு 3:3, அதுக்கப்புறம் 4 பாருங்கள். நம்முடைய ஜீவனாகி அதுக்கப்புறம் இதுதான் நான் 3, நான் 5 விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற அவயங்களை விக்கிரக விக்கிரகம் கிடையாது, விக்கிரக ஆராதனையாக பொருளாசை இல்லையா, பொருட்கள் மேலே ஆசை வருது. இதெல்லாம் நீங்கள் அழித்து போடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 காரியங்களை நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுங்க. ஒன்று என்னப்பா, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை கர்த்தனை இமேஜ் உனக்கு எல்லாமே ஹீரோ ஒர்ஷிப்பாக மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேருக்கு ஹீரோ இருப்பான் பாருங்கள், அதுபோல் கண்டது உங்களுக்கு ஹீரோவாக மாறிவிடும். யாருன்னா நான் இவருடைய ஃபேன்னு சொல்லுவோம், இவருடைய ஃபேன். உங்களுக்கு கிரைஸ்ட் தான் ஃபேனாக இருக்கணும், வேறு யாரும் ஃபேனாக மாறக்கூடாது. 2வதுக்கு இம்மொராலிட்டி அப்படின்னா வேசித்தனத்தின் ஆவிகள் சபையில் குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நியூ இயரில் 2025 ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார்.